ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய இடத்தில் நிறைய விதமான பொழுதுகளில் கஷ்டப்பட்டு விட்டாய். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இந்த வார்த்தை அதிகமாக உபயோகிக்காதீர்கள் என்று சொன்னாலும் கேட்பது அல்ல. எல்லா நேரத்திலேயும் வலி வேதனைகளோடு இருக்கிறீர்கள். இன்று முக்கியமான நாள். விடிய காலம் வரையே நான் முருகனாகிய நான் வந்துவிட்டேன். இன்று கார்த்திகை, பெரிய கார்த்திகை. நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கு நிறைய ஏற்றுவீர்கள். அந்த விளக்கு எதற்காக ஏற்றுகிறீர்கள்? நான் எனக்கான நாள் மற்றும் ஒளியானது இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஒளியை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக எனக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் செய்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, எதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய தேடல்கள், நிறைய கஷ்டங்கள் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த முருகனாகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும், எல்லா பொழுதுகளிலேயும், எல்லா விதமான அற்புதமான விஷயத்திலேயும் உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு நிறைய பணங்கள் கொடுக்க வேண்டும், நிறைய ஐஸ்வர்யங்கள் கொடுக்க வேண்டும், அற்புதங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். உனக்கு கூடிய சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நான் அற்புதம், அதிசயம், அபாரமான வெற்றிகள் என்று எல்லாமும் படிப்படியாக கொடுக்க ஆரம்பித்து விடுவேன். நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஐஸ்வர்யத்தையும் பார்க்காமல் இருக்கலாம், எந்த விதமான அற்புதத்தையும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஐஸ்வர்யங்கள், அபாரமான வெற்றிகள், ஏற்றங்கள், மாற்றங்கள் எல்லா விதத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நிறைய பேருக்கு நினைப்பார்கள், தெய்வம் கஷ்டம் கொடுக்கிறது, தெய்வம் நல்லபடியாக வாழ வைக்குமா, நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்குமா என்பதை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வம் ஒருவரை அவனுடைய பக்கம் இழுக்கிறது என்றால் அந்த தெய்வத்திடம் அவனுக்கான ஏதோ ஒரு விஷயம் காத்திருக்கிறது என்பதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும், எல்லா விதமான நேரத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் காத்திருக்கிறது. நீங்கள் எதையும் போட்டு அவ்வளவாக குழப்பிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இந்த முருகன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதுவும் நீங்கள் எதை நம்பி நான் தரும் இந்த நகையை நீங்கள் தொட்டீர்களோ, இந்த பணத்தை தொட்டீர்களோ, அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டேன், நான் எது சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள் என்று. கண்டிப்பாக நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன். நான் எது சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள். எந்த ஒரு இடத்திலேயும் உங்களுக்கு என்ற ஒரு அவமானத்தையும், உங்களுக்கு ஒரு தலைக்குனிவையும் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ற ஒரு திருப்தியையும், உங்களுக்கு என்ற ஒரு அற்புதத்தையும் கொடுப்பேனே தவிர ஒரு இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். நீங்கள் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கும் காரியங்கள் சில இடத்தில் உங்களை சோதனையாக மாற்றலாம். ஆனால் எதுவும் உங்களை வேதனையாக மாற்றாது. எல்லா காலத்திலேயும், எல்லா விதமான நேரத்திலேயும் ஒரு திருப்தி என்ற ஒன்று இருக்கும். என்னடா இது, எதிலேயுமே திருப்தி இல்லையே, எல்லா விஷயத்திலேயும் குழப்பம்தானா, எல்லா விஷயத்திலேயும் கவலைதானா என்பது இருக்காது. எல்லா விஷயத்திலேயும் திருப்தி, ஐஸ்வர்யம், தனம், தானியம், செல்வம், இப்படி அனைத்து விதத்திலும் அற்புதமும் அதிசயமும் நடந்து கொண்டே இருக்கும். ஏகப்பட்ட விதமான காயங்கள், ஏகப்பட்ட விதமான வலி வேதனைகள், ஏகப்பட்ட விதமான கவலைகள் எல்லாமும் இருந்தது, இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு இருக்காது. எப்படி இதெல்லாம் சொல்கிறீர்கள்? எப்படி இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு கேட்கலாம். நீ சாதாரணமான ஒரு விஷயத்தை செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி போடுகிறாய், அதே நேரத்தில் தெய்வத்தை நம்புகிறாய். தெய்வம் எனக்காக இருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வம் எனக்காக அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் தரும் என்பதை நம்புகிறாய். நீங்கள் எதை நம்பி என் கையை நீங்கள் இறுக்கமாக பிடித்தீர்களோ, எதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிதான் அடைவீர்கள் என்பதை நீங்கள் முடிவெடுத்தீர்களோ, அந்த ஒரு வகையிலேயே எனக்கு தெரிந்துவிட்டது
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை எதை வைத்து நம்புகிறீர்கள் என்று. உங்களுக்கு தேவை இந்த முருகன், உங்களுக்கு தேவை சாய். நிச்சயமாக நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்களை மன நிம்மதியோடு மன திருப்தியோடு காப்பாற்றுவோம். ஒரு இடத்தில் கூட நான் இந்த தெய்வத்தை வணங்கினேன், இந்த தெய்வம் என்னை மிகப்பெரிய அளவில் கவலைப்பட வைத்துவிட்டது என்று நீ சொல்ல மாட்டாய். ஏனென்றால் உங்களுக்காகவே ஒவ்வொரு இடத்திலும் உங்களை கண்ணும் கருத்துமாக நின்று ஒவ்வொரு விதத்திலேயும் ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் கொடுத்து, தாங்கிக் கொள்ளும் மனத்தையும் கொடுத்து உங்களை நான் ஒவ்வொரு இடத்திலும் காப்பாற்றி கொண்டல்லவா இருக்கிறேன். உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை என்று நினைப்பதை விட உங்களை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த வாராகியும் உங்களுடைய தெய்வம், அதாவது முருகர், உங்களுடைய சிவன், உங்களுடைய சாய் மற்றும் பல தெய்வங்கள், நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அனைவரும் இருக்கிறோம் என்பதை நம்ப வேண்டும். எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் எல்லா தெய்வமும் உங்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் அனைத்து விதமான அற்புதமான விஷயங்களையும் ஒரு இடத்தில் கூட உங்களை போட்டு குழப்பாமல் எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு ஏற்றதாகவே செய்யும் என்பதை நம்புங்கள். காலம் காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அவமானங்களை சந்தித்து விட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு அவமானங்களோ, இதற்கு பிறகு கவலைகளோ, இதற்கு பிறகு கஷ்டங்களோ, இந்த மாதிரியான எந்த விதமான சூழ்நிலைகளும் எந்த விதமான அசிங்கமான விஷயங்களும் இருக்காது. இனிதான் வாழ்க்கையில் அடுத்த ஒரு அழகான பிடிப்பே. அந்த பிடிப்புகள் எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் கிடைத்துவிடும். அந்த அழகான ஒரு பிடிப்புகள் என்னிடம் இருந்து கிடைக்கும். கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழகான ஒரு எதிர்காலத்தை சந்திக்க உள்ளீர்கள். அதில் அழகான ஒரு மாற்றத்தையும் அழகான ஒரு ஏற்றத்தையும் சந்திக்க உள்ளீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் என்னென்ன விதமான சந்தோஷத்தையும் பார்க்கிறீர்கள் என்பதை பாருங்கள். முருகனாகிய நான் உங்களுக்கு இந்த நல்ல நாளில் வாக்கு கொடுக்கிறேன். முருகன் என்றும் வாக்கு மீற மாட்டான். முருகன் எப்பொழுதும் வாக்கு கொடுத்து ஏமாற்ற மாட்டான். முருகன் எல்லோருக்கும் கொடுத்துதான் பழக்கமே தவிர யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்து பழக்கம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் திருப்திகள் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லா நாளும் நான் இருப்பேன், எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன். கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.